மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரு பாட்டி பேசியிருக்கக்கூடிய வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில மிகப்பெரிய அளவுல வைரலா மாறி இருக்குது. அதாவது இங்க எஸ்ஐஆருக்காக எகிரி குதிச்சு வந்திருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருக்குமே மொத்தமா பதில் சொல்லக்கூடிய விதத்துல அந்த வீடியோ இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. இதுல அதுக்கு மேல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பாஜக இந்த எஸ்ஐஆர் அவசரமா தேர்தல் ஆணையத்தை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அவசரமா கொண்டு வரதுக்கான ஒரு நோக்கமே எஸ்ஐஆர்னு ஒரு திட்டமும் கொண்டு வந்துடலாம், அது மூலியமா மறைமுகமா என்ஆர்சியை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு களத்துல திமுக மாதிரியான கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சிகள், இது மாதிரியான கட்சிகள் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு களமே தலைகீழ மாறி போயிருக்குது. அது எல்லாத்துக்கும் மேல ஜமாத்துல் உலமா, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா இந்த இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏன் ஒவ்வொரு தெருவுலையும் இறங்கி இன்னைக்கு ஜமாத்துல் உலமா செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் எஸ்ஐஆர் களம் எங்கேயோ மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் சம்பந்தமா தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாட்டியம்மா அவங்க பேசக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அவங்களுடைய எஸ்ஐஆரோட இந்த அந்த எனுமரேஷன் ஃபார்மை கையில வச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு யார்கிட்டயும் பேசுறாங்க. அப்போ அது பேசுற ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதுல அவங்க சொல்றாங்க, இதுல அதை இதை இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுத சொல்றாங்க. நாங்க எழுதுற மாதிரியா நாங்க இருக்கிறோம், இதெல்லாம் எழுதுற மாதிரியா நாங்க இருக்கிறோம், இதை எங்களுக்கு எழுத படிக்கவே எங்களுக்கு தெரியாது, எங்க பேரே எங்களுக்கு எழுத தெரியாது, நாங்க இதுல போய் எதை பாப்போம் எழுதுறது, இது எழுதி கொடுக்கலாம், எங்களுடைய ஓட்டு இந்த வருஷம் எங்களுக்கு ஓட்டு வேற இல்லைன்றாங்க, இதெல்லாம் அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு சாமானிய ஒரு கிராமத்துல ஒரு படிக்க தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா அவங்களுடைய ஆதங்கங்களை இங்க கொட்டுறாங்க. எங்களுக்கு எதுக்குப்பா இந்த எனுமரேஷன் ஃபார்ம், எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த அம்மா இன்னொரு வார்த்தையுமே சொல்றாங்க, அப்படி நான் இதை ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னா நீ எழுதுறதுக்கு ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் என்னென்ன எழுதிருக்கு, நான் இதெல்லாம் என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்ச எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை நீ கூட போட்டுல அனுப்பணும். இதை என் கையில கொடுத்து மொட்டையை எழுதுனா நான் இதுல என்னப்பா போய் எழுதுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. சரி, எங்களுக்கு தான் எழுத படிக்க தெரியல, ஊர்ல இருக்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க யார்ட்டையா போய் கொடுத்தாலும் அவங்க ஒரு சிலர் எங்களுக்கு எது புரியல அப்படின்றாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் எழுதலாம் முடியாது, அவங்கள்ட்ட போய் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கங்க சொல்றாங்க. இப்ப எழுத படிக்க தெரியாதவங்க நாங்க இதை வச்சுட்டு எங்கப்பா போய் அலையிறது, அப்படி ஒரு வேளை நாங்க எழுதி கொடுக்கலன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ஏதோ 11 சர்டிபிகேட் நாங்க காட்டணுமா, அதுக்கெல்லாம் நாங்க எங்கேயா போறது, என்ன அநியாயம் இது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியம்மா பேசக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவோட பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் கள நிலவரம். இந்த எஸ்ஐஆரோட விஷயத்துல படிக்காத மக்கள், பாமர மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நம்ம படிக்காதவங்கள்ட்ட போனோம், படித்தவங்களே இன்னைக்கு குழம்பி போயிருக்காங்க. நேத்து நம்ம எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு கேம்ப் ஒன்று போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த கேம்ப்ல பார்த்தோம்னா ஒருத்தர் 10 ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு வராரு. 10 ஃபார்முமே தப்பா தான் ஃபில் பண்ணிருக்காரு. நல்லா படிச்சவர் தான். என்னன்னா அவருக்கு எந்த பேரை எங்க எழுதணும்ன்றது தெரியல. அதுல அவங்க அப்பாவுடைய பேரை கொண்டு போய் அவரு பேரை எழுத வேண்டிய இடத்துல அந்த மாதிரி மாத்தி அவங்க எழுதுனால இப்படி படித்த மக்களே குழப்பம் ஏற்படக்கூடிய அளவுல தான் அந்த ஃபார்முடைய நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைனா புள்ளி விபரத்தோட அந்த ஃபார்ம்லாம் இல்ல. யார் படிச்சாலுமே குழப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு, பல சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருந்துட்டு இருக்கு. அப்ப படிச்சவங்களே குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமையில இருக்கும்போது படிக்காத பாமர மக்கள் இதுல என்ன செய்வாங்க, இது கேள்வி 1. ரெண்டாவது, இப்ப படிக்காத பாமர மக்கள் அவங்களுக்கு சரியா எழுத தெரியலனாலோ அல்லது எழுதாம ஃபார்மை விட்டுட்டாலோ அல்லது எழுதி இது மாதிரி ஏதாவது பிழை ஏற்பட்டுட்டாலோ நாளைக்கு அவங்க ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுரும். நவம்பர் 9 அவங்களுடைய டிராஃப்ட்ல அவங்க பேர் வராது. இப்ப டிராஃப்ட்ல பேர் வரல அப்படிங்கும் போது அவங்க தங்களுடைய 11 ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்களே. அப்ப இந்த பாட்டிமாலாம் அதுல எங்க போவாங்க? பாட்டிமா கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கும்? இப்ப கேட்கக்கூடிய ப்ரூஃப் என்ன? பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க, அது அந்த அம்மாட்ட இருக்காது. பாஸ்போர்ட் கேட்கறாங்க, அதுவும் அந்த அம்மா கையில இருக்காது. 10th +2 10th டிகிரி சர்டிபிகேட் கேட்கறாங்க, அந்த அம்மா கையில அதுவுமே இருக்காது. மத்திய மாநில அரசுல வேலை செஞ்ச ப்ரூஃப் கேட்கறாங்க, படிக்கவே இல்லை அந்த மாட்டை எங்க போய் மத்திய மாநில அரசுல போய் வேலை செய்யறது? அப்ப இது மாதிரியான மக்கள் கையில, எளிய மக்கள் கையில என்னெல்லாம் இருக்காதோ அந்த ஃபார்மை கேட்டுட்டு அதை நீயே ஃபில் அப் பண்ணணும், எல்லாத்தையும் 1 மாசத்துக்குள்ள ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும் போது இது மாதிரி சாமானிய மக்கள் இந்த இடத்துல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துடைய ஒரு குடோன் அப்படின்னு சொல்லலாம், எளிமையா சொல்றா இருந்தா. இந்த இடத்துல தான் நம்ம ஆன்டி நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்க இந்த இடத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துக்கிட்டு வழக்கமா அவங்க ஒரு கோபமான முகஜாபாவனையோட நவரசத்தோட ஒரு பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோபமா அவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் திமுக எதிர்க்கிறாங்க, ஏன் இந்திய கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கணும், ஏன் உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த எஸ்ஐஆர்னால இறந்தவங்களுடைய பேர் இதுல இருந்து நீக்கப்படுறது,
அதுக்கப்புறமா அட்ரஸ் மாறி போயிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பேர் இதுல இருந்து நீக்கப்படுறது. அதே மாதிரி டபுள் ஓட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு 2 இடங்கள்ல ஓட்டு இருக்கும், அந்த ஓட்டு நீக்கப்படுறது. இப்படி செய்யறிஞ்சு ஒரு நியாயமான தேர்தல் நடக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறவன் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவ்வளவு கோபமான மொழியில பேசுறாங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ அல்லது அவருக்கு 2 ஓட்டு இருந்தாலோ அல்லது முகவரி மாறி போயிட்டாலோ அதுக்குதான் இங்க ஒவ்வொரு தேர்தலுமே SSR இருக்குது, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இங்க இருக்குது. இங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் என்ன சொல்றேன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த SIR தேவையே இல்லை அப்படின்னு சொல்லல. SIR கண்டிப்பா தேவைதான், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 5 வருஷத்துக்கு கூட ஒரு தடவை கூட எடுத்தவங்க தேவைதான். அதுக்கான கால அவகாசம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ 2002ல SIR எடுக்கப்பட்டது. 2002ல தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் 2002ல SIR எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எப்ப தேர்தல் வருது? 2004ல நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப இந்த SIRக்கும் தேர்தலுக்கு மத்தியில 2 வருஷம் கால அவகாசம் இருக்கு. அப்ப நீங்க என்ன மாதிரியான ப்ரூஃப் கேட்டாலும், அட்ரஸ் மாறி இருந்தாலோ பேர்ல ஸ்பெல்லிங்ல மிஸ்டேக் ஏற்பட்டிருந்தாலோ என்ன ஒண்ணுனாலும் மக்கள் போய் அதை போய் சேஞ்ச் பண்ணி அவங்க பொறுமையா சப்மிட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றதுக்கான ஒரு கால அவகாசம் இருந்தது. அதுக்கடுத்து 2005ல ஒரு SIR எடுக்கப்பட்டது. அதாவது சென்னை, கோயம்புத்தூர் நினைக்கிறேன், இந்த 2 மாவட்டங்கள் மட்டும் 2002ல எடுக்கல, 2005ல SIR எடுத்தாங்க. அப்ப 2005ல SIR எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தேர்தலை போறது 2006ல நமக்கு இங்க சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப இந்த தேர்தலுக்கும் SIR எடுக்கிறதுக்கு மத்தியில 1 வருஷம் கால அவகாசம் இருந்தது. அப்ப 1 வருஷம் இருக்கும்போது மக்களால, இந்த மாதிரி எளிய மக்களால ஈஸியா அதை ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த SIRங்கிறது நீ வந்து இவ்வளவு விபரத்தையும் சொல்லணும். 2005ல உனக்கு ஓட்டு இருக்கும் பாரு, 2002ல உனக்கு SIR இருக்கும் பாரு, இது எல்லாத்தையுமே நீ கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒப்படைக்கணும். அந்த ப்ரூஃப் நீ பத்திரமா வச்சிருக்கணும். அந்த பழைய ப்ரூஃபுக்கு அவன் எங்க போவான்? இல்ல அந்த பழைய ப்ரூஃப் இல்லைன்னா நீ எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு நம்மள மாதிரி படித்த மக்களை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஓபன் பண்ணாலே அதுல அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நீ 2002ல எந்த பகுதியில இருக்கும்போது அதுல பெரிய லிஸ்ட் ஆகுது. எந்தெந்த பூத்ல நீங்க ஓட்டு போறீங்க, ஒரு ஸ்கூல்ல 3 இடங்கள்ல காட்டுது. அதுல ஓபன் பண்ணா அதுல 1000 ஓட்டர்ஸோட பேர் காட்டுது, 1000 வாக்காளருடைய பேர். அதுல வாக்காளர் அவருடைய தந்தை பெயரை பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு படிச்சவங்களே அதுல கஷ்டப்படுவாங்க. இப்ப இந்த பாட்டியம்மா மாதிரி சாமானிய மக்களுக்கு இதுக்கு எங்க போவாங்க? எங்கேயுமே அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாது. அப்ப இவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோத்தையும் நீ 1 மாசத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க எதிர்ப்புறது. ஏன் 1 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன அவசரம்? அதுவும் இது கடுமையான மழை காலம், அது வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய ஒரு நேரம். இப்ப மழை பெய்யும் போது இப்ப நீங்க BLO ஆபீசர் யார் வராங்க? மாநகராட்சியில நகராட்சியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். அவங்க தான் இப்போ தேர்தல் ஆணையத்தின் கீழே அவங்க வந்துருவாங்க. அவங்க தான் இந்த SIRோட இந்த பணியை ஃபார்ம் நிரப்பக்கூடிய இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறான்னு வைங்களேன். இந்த அதிகாரிகள் இப்ப நாளைக்கே பெரிய அளவுல மழை ஏற்பட்டுச்சு, அப்ப மழை நிவாரண பணியை யார் செய்வா? இந்த அதிகாரிகள் தான் செய்யணும். அப்ப அவங்க மழைக்கான வேலையை செய்வாங்களா, SIR ஃபார்முக்கான வேலை செய்வாங்களா? அப்ப இவ்வளவு பிரஷரை கொடுத்து வெறும் 1 மாசத்துக்குள்ள நீ செய்யணும், அந்த செஞ்சு முடிச்சு அடுத்த 3 நாள் நாங்க டிராஃப்ட் வெளியிடுவோம், இல்ல நாங்க ஓட்டே போயிடும் அப்படி சொல்லி இப்படி பயமுறுத்தும் போதுதான் மக்கள் பெரிய அளவுல இன்னைக்கு மிரட்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஒரு படிக்காத சாமானிய மக்கள் இந்த அளவுக்கு மிரட்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம வானதி அக்காவே அன்னைக்கு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல BLO ஆபீசர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, BLO ஆபீசர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஏங்க, தேர்தல் ஆணையம் தான் அவங்க BLO ஆபீசரை பொறுப்பா நியமிச்சு நீங்க தான் ஒவ்வொரு வீடா போய் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி நீங்க செயல்படணும்ன்றதை வழிகாட்ட வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் திமுக தேர்தல் ஆணையத்தை வச்சிருக்குது. அப்போ நீங்க தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கலாம். அப்ப நீங்க முறையான பயிற்சி கொடுக்கல, அவங்களுக்கு சொல்லணும் ஒவ்வொரு இடத்துல ஃபார்ம் போய் இப்படி நீங்க கொடுக்கணும், படிக்காத மக்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும், இந்த இடத்துல இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழிகாட்டல செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இதை தவறும் பட்சத்துல இதுலயே எதுக்கடுத்தாலும் திமுக மேல குறை சொல்றது. அதுவும் சொல்றாங்க இந்த BLO ஆபீசர்லாம் வந்து ஒவ்வொரு வீடா போய் சேர மாட்டாங்க, ஒவ்வொரு வீடா போய் கொடுக்க மாட்டாங்க, ஒரு தெருவில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வாங்க 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 வாங்கன்னு சொல்லி போய் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி BLO அதிகாரிகள் மேல அவங்க குறை சொல்றாங்க. கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. அவங்க வீடு வீடா போய் சேரணுங்கிறது சட்டம். வீடு வீடா போகும்போது எப்போ போக முடியும்? நமக்கு முந்தைய தேர்தல் இப்ப நடந்துச்சுல 2005ல 1 வருஷம் கால அவகாசம் இருக்கும்போது இந்த 1 வருஷத்துக்குள்ள இவங்க இந்த வேலையை முடிச்சு கொடுக்கலாங்கும் போது ஒவ்வொரு வீடா போய் படிப்படியா போய் ஒவ்வொரு வீடா 3 தடவை தாராளமா அவங்களால செய்ய முடியும். 1 மாசத்துக்குள்ள இவ்வளவு ஃபார்ம் அவங்க கொடுத்து முடிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் ஏறி இறங்குறது சாத்தியப்படுமா? எங்கேயாவது சாத்தியப்படும்? ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு காலையில நான் ஒரு ஃபார்ம் ஒருத்தருக்கு படிக்க தெரியாதவங்க, ஒருத்தவங்க வயசானவங்க, அவங்க ஃபார்மை வாங்கி கொடுக்க போறேன், அதை தேடி எடுக்க முடியல. கையில இவ்வளவு ஃபார்ம் வச்சிருக்காரு, அதுல அந்த ஒரு ஃபார்மை தேடி எடுக்கிறது நான் ஒரு ஆள் அவ்வளவு கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு ஒரு ஆள் தேடி எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப இவ்வளவு சிரமத்தையும் இவர் ஒவ்வொரு வீடும் போகணும், ஒவ்வொரு வீட்டுக்கு 3 தடவை போடணுமா? ஏதாவது இதுல லாஜிக் இருக்குதா? அப்ப லாஜிக் இல்லாத ஒரு சட்டத்தை தான் இங்க பாஜக கொண்டு வருது. டிமானிசேஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. 500,000 நோட்டு செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிக்க போறாங்க. ஓகே, நல்ல ஐடியா. ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்?
புதுசா அச்சடிக்கப்பட்ட நோட்டை இங்க ரெடியா ஸ்டாக் வச்சிருக்கணும். பழச குடுத்தியா புதுசை வாங்கிட்டு போயிட்டு இதை முடிச்சிடணும். ஆனா நாங்க புதுசு ஒண்ணு அடிக்கவே இல்லை, ஆனா இருக்கிறது செல்லாம போயிடும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டு பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் மக்களை காத்து கிடக்க வச்சு கொத்தா நடந்துச்சு இல்லையா சம்பவம். பல மக்கள் உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இங்க எஸ்ஐஆரோட விஷயத்திலுமே செய்யறாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இப்ப வேகமா வந்து தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எஸ்ஐஆர் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த எஸ்ஐஆர் ஒரு இடியாப்ப சிக்கல்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு இது ஒரு இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையாவே இடியாப்ப சிக்கல் தான். இடியாப்பத்தை கூட சிக்கலோட இருந்தாலும் அள்ளி வாயில போட்டுடலாம். இந்த எஸ்ஐஆர் இடியாப்ப சிக்கலை இதை தீர்க்கவே முடியாது. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது இடியாப்பம் கிடையாது, இது இட்லி அப்படிங்கிறாங்க. அக்காவுக்கு ஒண்ணு சாப்பாடுலயே மைண்ட் இருக்கும் பொழுது இது இட்லி ஈஸியா நீங்க பிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அக்கா ஈக்கு இடியாப்பம் இட்லி ஈக்கு அக்கா அந்த ரைமிங்ல விளையாடுறாங்க. இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இது இடியாப்ப சிக்கல்லாம் இல்ல, அதோட மிக மோசமான ஒரு சிக்கல். ஒண்ணுமில்ல, அந்த ஃபார்மோட லிஸ்ட்ல நீங்க கொஞ்சம் பாருங்க. ஃபார்ம்ல டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு சொல்லப்படுதா, அதுக்கடுத்து தந்தையோடைய பெயர் கேட்கறாங்க, தந்தையோடைய ஓட்டர் ஐடி கேட்கறாங்க. இப்போ ஒருத்தருக்கு தந்தை இறந்து போயிட்டாரு, அவர் என்ன செய்யணும்? இறந்து போன பேரை போடணுமா அல்லது அப்படியே விட்டுருணுமா? இப்போ ஒரு சிலருக்கு தாயும் தந்தையும் இல்ல, ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தவங்களோ ஒரு எத்தீம் கானால வளர்ந்தவங்களோ இவங்க யாருடைய பேர் இந்த இடத்துல போடுவாங்க? பாதுகாவலர்னு கேக்குது. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாதுகாப்பே இல்ல, அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தாங்க, அவங்க யாருடைய பேரை போடுறது? அதுக்கடுத்து ஏன்னா தாயோடைய ஓட்டர் ஐடி கேட்கறாங்க இல்லையா, அங்கெல்லாம் இருப்பின் பிராக்கெட்ல இருக்குது, அதை இருந்தா போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தந்தையோடைய ஓட்டர் ஐடி கேட்கும் போது கம்பல்சரி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல தந்தை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அனாதைகளா இருக்கவங்க என்ன செய்வாங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. அதுக்கடுத்து 2002 ஓட்டர் ஐடி 2005 ஓட்டர் ஐடி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இப்போ ஒருத்தர் கையில 2002 2005 இல்ல, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. சரி இல்ல, ஒரு சிலர் என்ன செய்யறாரு, படிச்ச ஒரு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே போய் தேடி பாக்குறாருன்னு வைங்களேன். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல 1000 பேர் இருந்தா அதுல 10 பேருக்கு மட்டும் தான் ஓட்டர் ஐடி, எபிக் நம்பர் 10 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப எபிக் நம்பர் இல்லாதவரு இதுல எப்படி ஃபில் பண்ணணும்? இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஓகே, எபிக் நம்பரோ இல்ல ஏதோ ஒன்று எல்லாம் விட்டுருங்களேன். இப்ப ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போனா அந்த வெப்சைட்டே ஓபன் ஆக மாட்டேதுங்க. ஏன்னா இவங்க ப்ராசஸ் வெறும் 1 மாசத்துக்கு மட்டுமே இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்கிறதால எல்லாருமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் தேடும் போது அந்த வெப்சைட் ஹேங் ஆகி போய் நிக்குது. ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டே கிடையாதுங்க. ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த சினிமா தியேட்டருக்காரன் அவ்வளவு குவாலிட்டியா அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான். எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட் இருக்கக்கூடிய லட்சணத்தை கொஞ்சம் போய் பாருங்க. அவ்வளோ லோடிங் ஆகுது. சரி, ஒரு நம்ம ஏதாவது மாத்தி கிளிக் பண்ணிட்டோம், ஒரு பூத் நம்பரை மாத்தி கிளிக் பண்ணிட்டோம், ஒன் ஸ்டெப் பேக் வரல அப்படின்னு வந்தோம்னா டோட்டல் ஹோம் பேஜுக்கு வந்துருது. அதுக்கடுத்து நான் திரும்ப ஒவ்வொன்றா போட்டு லாகின் பண்ணி கேப்சா கோடு போட்டு உள்ள போகணும். சரி, நான் ஆன்லைன்ல போய் பண்ணிடலாம், ஆன்லைன்ல போய் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போனோம்னா ஆன்லைன்ல பண்றா இருந்தா உன் மொபைல் நம்பரை நீ ஓடிபி வரன்றாங்க. மொபைல் நம்பர் தேர்தல் ஆணையத்தில் இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. சரி, என் தம்பி மன்சூருடைய கார்டு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கான். சரி, மொபைல் நம்பர் கொடுத்தா அவனுக்கு போட்டோம்னா உன் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் இணைச்சு அது தேர்தல் ஆணையத்தில் நீ சேர்த்து வச்சிருந்தாதான் உனக்கு ஓடிபி வரும். இப்படி பல குழப்பங்கள் இருக்கிறதாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு இது இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த பக்கம் வலது பக்கம் 3வது பாக்ஸ் இருக்கு இல்லையா, கீழே வந்து முந்தைய வாக்காளர் என்றல உறவினர் என்று கேட்கறாங்க. அந்த உறவினர் யாரு? அப்பாவா, அம்மாவா, மாமனா, மச்சானா, பொண்ணு கொடுத்தவனா, பொண்ணு எடுத்தவனா, யார் அந்த உறவினர் மொட்டடியா இருக்கு. அந்த உறவினர்லயே ஒரு கேள்வி இருக்குது. உறவினர் இருக்குது, உறவினருடைய ஓட்டர் ஐடி போட்டுறீங்க, அதுக்கடுத்து திரும்ப ஒரு உறவினர் வருது. அந்த உறவினர் யாரை போடணும்? அந்த எந்த ஓட்டர் போடுறோமோ அவருடைய ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய உறவினரா, அல்லது இந்த எந்த ஓட்டர் போறோமோ இவருக்கும் மேல ஃபார்ம் ஃபில் பண்றமே அவருக்கு இருக்கக்கூடிய உறவு முறையா? எந்த உறவு முறை? எந்த ஒரு வழிகாட்டலுமே இல்லாம அந்த அளவுக்கு பல சிக்கல்கள் நிறைஞ்ச அளவுல தான் இந்த ஃபார்மை இவங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது ஒரு இடியாப்ப சிக்கல்னாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அழகா அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இது இடியாப்பம் இல்ல, இது இட்லி அப்படி சொல்லி இதுக்கு ஒரு விளக்க வேற கொடுக்குறாங்க. ஓகே, இறுதியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர இவ்வளவு சிக்கல்களோட கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாஜகவுடைய மறைமுக வெற்றிக்கு ஒரு காரணமாக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப பீகார்லயுமே இதுதான் நடந்துச்சு. இது மூலமா என்னன்னா, இந்த இவங்க கேட்கக்கூடிய இந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம போறதோ இல்ல அந்த கேட்கக்கூடிய அந்த ப்ரூஃப் யார்கிட்ட இருக்காது அப்படின்னா, சாமானிய மக்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், ரொம்ப எளிய மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க கையில இந்த ஃபார்ம் எல்லாம் இருக்காது. இவங்களுடைய ஓட்டு தான் இந்த இடத்துலயே குறி. பீகார்லயுமே அதுதான் நடந்தது. 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது இல்லையா, அது யாருடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் இந்த எளிய மக்கள், சாமானிய மக்களுடைய வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். இந்த வாக்குகள் தான் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி மாதிரியான இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகள். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த எளிய மக்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் காலங்காலமா அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இன்னைக்கு முதல் வாக்காளர் இன்னைக்கு வருவான், இன்னைக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறான். அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் சினிமாவை பார்த்து அரசியல்னாலே சாக்கடப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஃப்ரெஷ்ஷா நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா தான் போய் ஓட்டு போடுவான். அவனுக்கு அரசியலை பத்தின எந்த ஒரு புரிதலுமே இருக்காது.
அல்லது ஒரு சிலர் நல்ல படித்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா படித்தவங்க எல்லாம் வந்து we want change அப்படி சொல்லி அந்த we want change சொல்லுவாங்களே தவிர இங்க களத்துல மக்களுக்காக நின்னது யாரு அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க. பல படித்தவர்கள் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறது கூட வர மாட்டாங்க. அன்னைக்கு ஜஸ்ட் லைக் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ்ல நம்ம இருக்கிறோம், இன்னைக்குமா போய் ஓட்டு போட அந்த கியூல எல்லாம் போய்க்கணும், ஐ டோன்ட் லைக் தட் அப்படி சொல்லி கடந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த எளிய மக்கள் இருக்காங்களே, இவங்க தான் அந்த பூத் வாசல வரிசையில் நின்று ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்க காலங்காலமா இந்த அரசியலை பார்த்தவங்க. இந்த தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தது, இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக யார் களத்துல நின்றாங்க அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு விஜய் அரசியல் களத்துக்கு வந்தாலோ இந்த எளிய மக்களோ சாமானிய மக்களோ விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா சிந்திப்பாங்க, விஜய் இன்னைக்கு தான் அரசியலுக்கே வராரு, நாளைக்கே ஒரு எலெக்ஷன்ல தோத்து போயிட்டா திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு, அப்ப ஏன் நான் விஜய்க்கு என்னோட ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்? இல்ல சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா? சீமான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, பல பொய்களை பேசிட்டு இருக்காரு, அப்ப சீமான் மாதிரியான ஆளுக்கு ஓட்டு போட என்னோட ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சிந்திச்சு வாக்களிக்கிறவங்க. அப்ப இவங்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னு திமுகவுக்கு போவோம் அல்லது அதிமுகவுக்கு போவோம். இந்த வாட்டி அதிமுக கூட அந்த ஓட்டு போவாது, ஏன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறதால அதிமுகவுக்கு அந்த ஓட்டு போவாது. இதெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள், ஏன்னா திமுக தான் இங்க களத்துல நிக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் சொல்லி பல திட்டங்களை இங்க அறிவிச்சிருக்கிறதால இதெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு. நான் திமுக மட்டும் சொல்லல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக, உத்தரப்பிரதேசல சமாஜ்வாதி, பீகார்ல ஆர்ஜேடி, இது மாதிரியான எங்கெல்லாம் மக்களுக்காக களத்துல நிற்கக்கூடிய கட்சிகள் இருக்கோ அங்க போகக்கூடிய ஓட்டுகள். அதனாலதான் அந்த வாக்குகள் இந்த இடத்துல குறி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க என்னதான் இது மாதிரி, இது மட்டும் இல்ல, இதுல முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த எளிய மக்களுடைய வாக்குகள் மட்டும் குறியில்ல, இது மூலமா பாஜக என்ஆர்சியை கொண்டு வரதுக்கான ஒரு ட்ரை பண்றாங்க. அதாவது இந்த இவங்க 11 ஆவணங்கள் கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன ப்ரூஃப், என்ன ஆவணங்கள் அப்படின்றத கொஞ்சம் போய் பாருங்களேன். எல்லாமே குடியுரிமை சம்பந்தமான ஆவணங்கள். ஏன் இவங்க ஆதாரம் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னும் போது, ஆதார் வந்து குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆவணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு வேணாம், எல்லாத்துக்கும் ஆதார் வேணும், ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு வேணாம், ஏன்னா ஆதார் கார்டு குடியுரிமை சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இது மூலமா இவங்க குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்றாங்க. இந்த இடத்துல ஒருத்தனுக்கு ஓட்டு இல்லைன்னா அவன் கையில குடியுரிமை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இது மூலமா என்னன்னா, இதுக்கு முன்னாடி சிஏஏ என்ஆர்சின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல வந்து எல்லாருக்குமே உனக்கு உண்மையில குடியுரிமை இல்லைன்னா கூட எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு சிஏஏ மூலமா இடம் கிடைச்சிடும், ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்தாங்கல்ல, அது மூலமா மறைமுகமா ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய விஷயத்த இவ்வளவு ஒரு அவசர கதியில கொண்டு வரதுக்கு என்ன, திமுக ஓட்ட பறிச்சிடலாம், அது முக்கியமா கொண்டு வரதுக்கு என்ன, இஸ்லாமியரோட குடியுரிமை கேள்விக்குறி ஆக்கிடலாம். இதெல்லாம் டார்கெட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதை பார்த்து உண்மையாவே திமுகவோ இஸ்லாமியர்களோ இந்த இடத்துல பயப்படல. இப்ப திமுக இந்த இடத்துல இன்னும் ஆக்டிவா செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். எப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி அறிவிச்சு இப்படியாப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் செஞ்சாங்களோ திமுக இன்னும் ஆக்டிவா போய் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே அதுக்கான பொறுப்பாளர்கள் நியமிச்சாங்க. ஒவ்வொரு பகுதியில, ஒவ்வொரு மண்டலம் வாரியா, ஒவ்வொரு பகுதி வாரியா எல்லா இடங்களிலும் அதுக்கான பொறுப்பாளர்கள் நியமிச்சு ஒருத்தருடைய ஓட்டு கூட தவற விடக்கூடாது. இது மாதிரி எழுத படிக்க தெரியாத மக்கள் யாரா இருந்தாலும் எல்லாருடைய ஃபார்ம் அழகான முறையில ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுக இதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சாங்க. மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அது இல்லாம அனைத்து கட்சி கூட்டங்களை ஏற்படுத்தி அனைத்து கட்சிகளும் களத்தில் இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அனைத்து கட்சிகளும் உச்சநீதிமன்றம் போய் வழக்கு போடணும், அதுக்கு திமுக வழக்கறிஞர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் சட்ட ரீதியா அது என்ன செய்யணுமோ அதையுமே செஞ்சாங்க. அதுக்கடுத்து இங்க களத்துல மக்களுக்கு உதவி செய்யணும், இதுக்காக திமுக சார்பில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று ஏற்பாடு செய்வோம், எந்த நேரத்துல எந்த சந்தேகம்னாலும் 24 மணி நேரத்துல அந்த சந்தேகத்தை நீங்க கேட்டுக்கிற நம்பர் கால் பண்ணலாம் சொல்லி திமுக எல்லா விஷயங்களையும் இப்படி களத்துல உதவி செய்யறதால அந்த இடத்துல மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ திமுக ஒரு பக்கம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, ஆலோசனை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யறாங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சிட்ட ஒரு அழகான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்துல பேராசிரியர் ஜவாஹர்லா உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்குமே அவங்க சார்பிலையும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த ஒரு அவசர கதியில இவங்க சூழ்ச்சி செஞ்சு வராங்களே, அதை சட்ட ரீதியாவும் எதிர்கொள்ளணும், களத்துல மக்களுக்கு உதவி சொல்ல சொல்லி எல்லா விஷயங்களுமே இங்க இந்திய கூட்டணி கட்சிகள் ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. சரி, அதுக்கடுத்து இப்போ இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை கேள்விக்குறியாக்குறது தானே இந்த திட்டமே. அப்போ இங்க இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜமாத்துல் உலமா இந்த இடத்துல களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில இருந்து இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது இந்திய ஆலிம்கள், இந்திய உலமாக்கள் எப்படி களத்துல நின்றாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆரோட விஷயத்திலுமே ஆலிம்கள் களத்துல இறங்கிட்டாங்க. எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட உடனே அரசியல் கட்சிகள் வழக்கு வரைக்கும் பார்த்துக்கிற அரசியல் கட்சிகள் செய்யட்டும், இது எப்போ அறிவிக்கப்பட்டாச்சோ மக்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும் சொல்லி ஜமாத்துல் உலமா சார்பில் இருந்து அறிவிப்பு கொடுத்து அதுக்கான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. இப்போ நாளைக்கு கூட பார்த்தோம்னா சனிக்கிழமை, நாளை மறுநாள் சனிக்கிழமை சென்னை மக்கா பள்ளிவாசல்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக எல்லா ஊர்களையும் கேம்ப் ஏற்படுத்தணும், அதுக்காக அந்த கேம்ப் நடத்துறவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் முகாம் நடைபெறும் அப்படி சொல்லி அதுக்கான ஏற்பாடுமே ஜமாத்துல் உலமா சார்பில் செஞ்சிருக்காங்க. நம்ம பேட்டை டிவி சார்பிலையும் அதை நம்ம செஞ்சிருக்கோம். வரக்கூடிய சனிக்கிழமை இரவு
ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செஞ்சு எல்லா ஊர்களிலுமே தமிழ்நாடு முழுக்க இந்த கேம்ப் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த கேம்ப் நீங்க நடத்தும் போது உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் வரும், இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஏற்பாடுமே நம்ம பேட்டை டிவி சார்பிலையுமே செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி நேற்று திமுக சார்பில் சிறுபான்மை மக்கள் எல்லாரும் இந்த உங்க மசூதியிலே எங்க கேம்ப் போட்டீங்கன்னா அதுல உங்க ஆலோசனைக்காக ஒரு நிகழ்ச்சியுமே ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருக்கும் போது நம்மளுமே மேடையில பேச சொன்னாங்க. அங்க இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாகவும் பாஜகவுடைய சூழ்ச்சி சம்பந்தமாகவும் பல விஷயங்களை கூட நம்ம இந்த மேடையில நம்ம பேசியிருந்தோம். அப்ப இது மாதிரி வரும்போது இங்க ஜமாத்துல் உலமா ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மாவட்டம் வாரியா எல்லா வேலைகளும் மக்களுக்கு இந்த வேலைகளை செய்யும் போது திமுக மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான அரசியல் கட்சிகள் இந்த சட்ட ரீதியாகவும் களத்திலேயே இது மாதிரியான வேலைகள் செய்யும் போது இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. தேர்தல் சம்பந்தமா வாக்குரிமை சம்பந்தமா ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டல் இன்னைக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஓட்டு போடுறது அதெல்லாம் போட்டா போடலாம், இல்லைன்னா ஒரு சும்மா ஜாலியா ஒரு மை தடவும் அன்னைக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்போம் அப்படின்னு பார்த்துருந்த ஒரு சில மக்கள் இல்ல ஏப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, இன்னைக்கும் போய் அதை கியூல நிக்கணும், ஜாலியா படுத்துங்களாம் அப்படின்னு அலட்சியமா இருந்திருந்த மக்கள் மத்தியில இன்னைக்கு இந்த ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம், நம்மளுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்காக இங்க திட்டங்கள் நடக்கும்போது என்னுடைய வாக்கு மூலியமா நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதால இந்த தேர்தல் ஒரு நல்ல விழிப்புணர்வு மிக்க ஒரு தேர்தலா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு பீகார்லயுமே நடந்திருக்கு. பீகார்ல இத்தனை வருஷம் நடந்த வாக்குப்பதிவை விட இந்த வாட்டி பீகார்ல பார்த்தோம்னா முதல் கட்ட வாக்குப்பதிவு 64%, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 69% அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. அதனால இந்த வாக்குகள் மூலமா இந்த பாஜகவுடைய ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்திற்கும் ஒட்டுமொத்த சூழ்ச்சிகளுக்கும் மக்கள் அவங்களுடைய வாக்குகள் மூலியமாவே இன்னைக்கு சம்மட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் கள நிலவரம் மாறி இருக்கு. இப்படி மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதால இது பாஜகவுக்கு தான் இன்னைக்கு எதிராக அமைஞ்சு போயிருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நோட்டாவுக்கு கீழே தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து அதிமுகவுக்கு மேலே ஏறிட்டு சவாரி செஞ்சதால ஒரு 4 சீட்ல ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறதால அந்த 4 சீட்டும் நக்கிக்கிட்டு போயிடும். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ் உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.